வெல்ல போகுது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். கலைஞரின் மகனா உங்ககிட்ட கேட்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தல் பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா திமுக பத்தி எந்த வித தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 2029 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல தயார். உங்க ஆட்சியில ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது, ஊழல் நிறைந்து மலிந்து வழிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற? நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச உடனே சொல்லியாச்சு. அன்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் அவரும் சந்தித்து அங்க ஐடிசி ஹோட்டல்ல முதல்ல பேட்டி கொடுக்கிறோம். கூட்டணி அமைச்ச உடனே அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையில இந்தியாவில் அத்தனை பத்திரிகையாளர் வந்தாங்க, ஊடக நபர்கள் வந்தாங்க, பேட்டி கொடுத்தார். அப்பா அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணிக்கு இபிஎஸ் முதலமைச்சருடைய வேட்பாளர், எங்க கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். அன்றைக்கே சொல்லி ஆகிவிட்டது. அப்புறம் எதுக்கு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு? டெல்லிக்கு தமிழ் இது இருந்தா உண்டு. இது எல்லாம் என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அமைச்சாச்சு, கூட்டணியுடைய பிரதான கட்சி நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தேர்தல் தெளிவா பேசியாச்சு. யார் கூட்டணி அமைக்கிறது, யார் கூட்டணிக்கு தலைமை, யாருடைய ஆட்சி அமைக்கணும், யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும் தெரியாது. இருந்தா தானே. அது வேண்டாம்ப்பா. அதுதான் ஒருத்தர் கேஸ் வேற போட்டுக்கிறேன் மேல. ஏங்க பால்டா எல்லாம் பேர் ஏதாவது சொல்லணும். நான் பேர் எங்கேயுமே பேர சொல்லதா? பத்திரிகையாளர் இருக்காங்க, ஊடக நம்பர் இருக்காங்க, ஏதோ பேர் சொன்னாங்களா? எங்கேயுமே பேரை சொல்ல. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது? குற்றமுள்ள நெஞ்சு ஏதோ வேணாலும் மண்டிக்க. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. எல்லாம் பார்த்துட்டு வந்துதா இந்த பதவியில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எங்க தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. தொண்டனை கூட இங்க இந்த கரூர் அங்கிருந்து இங்க வந்து இறக்குமதி பண்ணிருக்க ஒரு ஆளு இங்க நிக்கிறார்ல, எவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக காரன் மீது இந்த காவல்துறை பொய்யான வழக்கு பல போட்டிருக்குது. அத்தனையும் தோண்டி எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு தவறான வழக்கு பதிவு செய்த எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. ஆட்சிக்கு வந்த பிறகு பாரு எப்படி நடக்கணும் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி நல்லா புரிஞ்சுக்க. கரூர்ல எங்க ஆளு மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கிற இதே அதிகாரிகள் எப்படி எல்லாம் செயல்படுவான்னு பாருங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். சக்கரம் சுத்திட்டே இருக்கான், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்துக்குங்க. இங்க கோவை மாநகரும் சரி, கோவை மாவட்டத்திலும் சரி, சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காது இருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வோம். பழனிசாமி சொன்னதை செய்வேன்.